தரிசனமாலய தரிசனம். அருள்மிகு மூலவர் கருக்கினில் அமர்ந்தவள் திருக்கோவில் காஞ்சிபுரம். தமிழகத்தின் கோவில் நகரம் என்று போற்றப்படும் காஞ்சி மாநகரத்தில் மையப் பகுதியில் பள்ளிக்கூடத்தான் தெரு என்று அழைக்கப்படும் மேட்டுத் தெருவில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இங்குள்ள அம்மன் கருக்கினில் அமர்ந்தவள் என்று திருநாமம் கொண்டிருக்கிறாள். இந்த திருக்கோவிலின் தல விருட்சம் மகிழ மரமாகும். பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படும் இந்த திருக்கோவில் சுமார் 1500 வருடங்கள் பழமையானது என்று இங்குள்ள கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது. இந்த திருக்கோவில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. 3 நிலைகளுடன் 5 கலசத்துடன் ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது. இந்த ராஜகோபுரத்திற்கு தெய்வீக ராஜகோபுரம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த தெய்வீக ராஜகோபுரத்தில் சிம்ம கணபதி, அருள்மிகு கருக்கினில் அமர்ந்தவள் அம்மன், பிரத்யங்கரா தேவி, காமாட்சி அம்மன், முருகனுக்கு வேல் கொடுக்கும் அம்பாளின் திருக்கோலம், விநாயகனுக்கு ஞானப்பழம் தரும் சிவபெருமான், மதுரை வீரன், புத்தர், மணிமேகலை, தட்சிணாமூர்த்தி, கல்கத்தா காளி, துர்க்கையம்மன், பைரவர், முனீஸ்வரன், சனீஸ்வரன், அன்னபூரணி, பேச்சியம்மன், காட்டேரியம்மன், லட்சுமி, சரஸ்வதி இன்னும் பல சுவாமிகள் சுதை சிற்பங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த திருக்கோவிலின் மூலவர் விமானம் கலசத்துடன் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த விமானத்திற்கு கடந்த 2000ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த திருக்கோவிலில் மூலஸ்தானம், அர்த்த மண்டபம், கல்யாணக்கூடம், நவராத்திரி கொலு மண்டபம், திருக்குளம் ஆகியவை இலுப்பை மரம், பனை மரங்கள், மகிழம்பூ மரம், மாமரம், வேப்பிலை மரம், பூ மரங்கள், செடி கொடிகள் சூழ அமைந்து மிகவும் ரம்யமாக காட்சியளிக்கின்றன. இங்கு அம்பாள்
வடக்கு நோக்கி தாமரை பீடத்தில் அமர்ந்திருக்கிறாள். 8 திருக்கரங்களுடன் அமர்ந்திருக்கும் இவள் கையில் வலது 4 கைகள் திரிசூலம், கத்தி, நாகம், அபயஹஸ்தத்துடன் வேல் பிடித்துக் கொண்டு இடது 4 கைகளில் அக்னிகுண்டம், உடுக்கை, நாகம், கேடயம், கங்கை இவைகளை ஏந்தி காட்சி தருகிறாள். மகிஷாசுரனை வதம் செய்த பின்னர் அவன் உடல் மீது அசுரனின் தலை மீது வலது பாதத்தையும் இடது பாதத்தை அவன் கால் தொடை மீதும் வைத்திருக்கிறாள். மிகுந்த உக்கிரமாக காட்சி தரும் இவள் தலையை இடதுபுறம் சாய்த்த நிலையில் கையில் திரிசூலத்துடன் காட்சி தருகிறாள். அம்பாளின் எதிரே 2 புத்தர் சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. உக்கிரமாக இருக்கும் அம்மனைக் கண்டு பக்தர்கள் அஞ்சிவிடக்கூடாது என்று இந்த சாந்தமான புத்தர் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற காரணத்தை சொல்கிறார்கள். இந்த திருக்கோவிலில் மகா கணபதி, யோக துர்க்கை அம்மன், சிம்மம், பலிபீடம், சிவதுர்க்கை, விஷ்ணு துர்க்கை, தட்சிணாமூர்த்தி, நவக்கிரகங்கள், புற்ற நாகமன்கள், மணிமேகலை, ஜேஷ்டா தேவி ஆகியோர் அமைந்திருக்கிறார்கள். இங்கு அமைந்திருக்கும் நவக்கிரகங்கள் சன்னதியில் சூரிய பகவான் 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் அமர்ந்து கொண்டு காட்சி தருகிறார். கோவில் நுழைவு வாயிலில் உள்ள இலுப்பை மரத்தின் அடியில் நவக்கன்னியர் சன்னதியும் அதன் முன் தெப்பக் குளமும் உள்ளன.
ராஜகோபுரத்தை கடந்ததும் காவல் தெய்வமான அண்ணமார் சன்னதியும் பாம்பு புற்றும் உள்ளது. மூலவருக்கு முன்பகுதியில் புத்தருக்கு 2 சிலைகளும் அதற்கு நடுவில் வேதாளம் சிலையும் உள்ளது. அம்பிகைக்கு வேதம் உபதேசித்த சிவன் வேதபுரீஸ்வரராக தனி சன்னதியில் இருக்கிறார். இந்த தலத்தின் வரலாற்றை சற்று பார்க்கலாம். பனை மரத்திற்கு கருக்கு என்றொரு பெயர் உண்டு. அதேபோல நடுநிசி நேரத்தையும் கருக்கு என்றே குறிப்பிடுவர். ஒரு இரவு வேளையில் இங்குள்ள பனை மரத்தின் கீழ் அமர்ந்து மகிஷனை அம்பிகை சம்ஹாரம் செய்தாள். அதனால் கருக்கினில் அமர்ந்தவள் என்ற பெயர் இவளுக்கு ஏற்பட்டது என்கிறது தல வரலாறு. புராணத்தின்படி ஒரு சமயம் ரம்பன் என்னும் அசுரன் ஒரு எருமை மாட்டின் மூலமாக ஒரு பிள்ளையை பெறுகிறான். அந்த பிள்ளை எருமை முகம் கொண்டவன் என்பதால் மகிஷன் என பெயர் பெற்றான். அசுரனாக இருந்தாலும் சிவனை நோக்கி தவமிருந்து அவரிடம் சாகாவரம் பெற்றான். அந்த வரத்தின் மமதையால் மகா பலசாலியான அவன் தேவர்களையும் முனிவர்களையும் யாகம் செய்ய விடாமல் துன்புறுத்தி வந்தான். மகிஷாசுரனிடமிருந்து தங்களை காக்கும்படி தேவர்கள் அம்பிகையிடம் முறையிட்டனர். உடனே கலைமகள், திருமகள், மலைமகள் ஆகிய முப்பெரும் சக்திகளும் ஒன்றிணைந்து ஒரே வடிவில் நின்றனர். அவளே துர்க்கை என்ற பெயர் கொண்டு திரிசூலம் ஏந்தி துர்க்கையாக சிம்ம வாகனத்தின் மீது ஏறிச் சென்று அந்த அசுரனை சூலத்தால் அழித்தாள். மகிஷனை கொன்றதால் மகிஷாசுர மர்தினி என்றும் பெயர் பெற்றாள். அந்த மகிஷாசுர மர்தினியே காஞ்சிபுரம் தெற்கு பட்டடை கிராமத்தில் கருக்கினில் அமர்ந்தவள் என்ற திருநாமத்தோடு கோயில் கொண்டிருக்கிறாள். வெள்ளிக்கிழமைகளில் இவளை தரிசித்தால் எண்ணிய எண்ணம் ஈடேறும், தடைபட்ட திருமணம் நடந்தேறும், நோய் நொடி விலகி ஆரோக்கியம் சீராகும். வடக்கு நோக்கி அமர்ந்த சக்திகள் காவல் தெய்வங்களாக கருதப்படும். அந்த வகையில் மாங்கல்யம், உத்தியோகம், தொழில் ஆகியவற்றிற்கு பாதுகாப்பு அளிப்பவளாக விளங்குகிறாள். இந்த திருக்கோவிலில் நாகதோஷ நிவர்த்தி பெற பக்தர்கள் இங்கு அமைந்துள்ள புற்றுக்கு பால், முட்டை வைத்து இங்கு வழிபட்டு பிரார்த்தனை செய்து நாகதோஷ நிவர்த்தி பெறுகிறார்கள். தோஷ நிவர்த்தி பெற்றவர்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சார்த்தி தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்துகிறார்கள்.
திருமணம் கைகூடாதவர்கள் இங்கு அமைந்திருக்கும் ஜேஷ்டா தேவிக்கு அபிஷேகம் செய்து கருப்பு ஆடை அணிவித்து வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் வைத்து 2 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் தடைபட்ட திருமணம் கைகூடுகிறது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த திருக்கோவிலில் அமைந்திருக்கும் மூலவர் மற்றும் உற்சவர் அம்மனுக்கு 11 வகையான அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. அவைகள் முறையே சீயக்காய் தூள் அபிஷேகம், பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், எலுமிச்சை பழச்சாறு அபிஷேகம், விபூதி அபிஷேகம், சந்தன அபிஷேகம், கதம்பப்பொடி அபிஷேகம், மஞ்சள் தூள் அபிஷேகம், சொர்ண அபிஷேகம் ஆகியனவாகும். இங்கு அம்மனுக்கு சாந்தரூப அலங்காரம், விஸ்வரூப அலங்காரம், பூப்பந்தல் அலங்காரம், மஞ்சள் காப்பு அலங்காரம், சந்தன காப்பு அலங்காரம் மற்றும் வெள்ளிக் கவச அலங்காரம் என 6 வகையான அலங்காரங்கள் நடைபெறுகின்றன. இந்த திருக்கோவிலில் சித்திரை மாதம் சித்திரா பௌர்ணமி, ஆடி மாதம் ஆடிப்பூரம் அன்று அன்னதான விழாவும் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆடி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை இரவு அம்மன் வீதி உலா, புரட்டாசி மாதம் 10 நாட்கள் நவராத்திரி விழா, ஐப்பசி மாதம் நோன்பு தீபாவளி, கார்த்திகையில் தீபத் திருவிழா, மார்கழியில் ஆருத்ரா தரிசனம், தை மாதம் பொங்கல் திருநாள், பங்குனி மாத கடைசியில் வரும் வெள்ளிக்கிழமையில் லட்சதீபத் திருவிழாவும் நடைபெறுகின்றன. ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூப்பந்தல் அலங்காரங்கள் நடைபெறும். ஆடி மாதம் 5 ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை நேரத்தில் ஊரணி பொங்கல் வைத்து பம்பை, உடுக்கை, சிலம்பு வாசித்து அம்பாளை வர்ணித்து பூஜைகள் நடைபெறும். அம்மனுக்கு பொங்கல் வைத்து ஆடு, கோழி இவைகளை காவு கொடுத்து குழந்தைகளுக்கு மொட்டை போட்டு காது குத்தி வழிபடுகிறார்கள். வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது.
இந்த திருக்கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. அனைவரும் சென்று அம்மனை தரிசித்து அவள் அருளை பெறுவோம். ஆடியில் அம்மனை தொழுதால் நாடி அவள் வந்து நம்மை காத்திடுவாள்.